Real numbers chapter, question number 3. Find LCM and HCF 12, 15 and 21. Find the factors of 12. Take 2, 6 2s are 12. Take 2, 3 2s are 6. Take 3, 1 3s are 3. Now the factors of 12, 2 into 2 into 3. Write this in an exponent form. 2 power 1 in 1 2. Just count the number and write its power. 2 power 2 into 3. Only one number, no, so 3 power 1. Next 15. Take 3, 5 3s are 15. Take 5, 5 1s are 5. So the factors of 15, 3 into 5, 3 power 1 into 5 power 1. Next, write the factors of 21. Take 3, 7 3s are 21. Take 7, 1 7s are 7. Factors of 21, 3 into 7. 3 power 1 into 7 power 1. 2 into 3 power 1. Factors of 15, 3 power 1 into 5 power 1. Factors of 21, 3 power 1 into 7 power 1. இப்போ நம்ம ஏன் வேல்யூஸ்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இப்போ இதில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்க எல்லா வேல்யூஸ்லேயும் ஹையஸ்ட் வேல்யூ மட்டும்தான் எடுத்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே இருக்கிறதுலே 2 power 2 தான் ஹையஸ்ட் வேல்யூ, அதனால் 2 power 2 எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது. 3 power 1, 3 power 1, 3 power 1. இது மூணுலேயும் ஹையஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணி எழுதணும். 3 ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டால் போதும். அதே போல் இதுலேயும் ஒரே ஒரு வேல்யூவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய வேல்யூஸ் இருந்தால் ஹையஸ்ட் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கேயும் ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கேயும் 2ல் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 power 2 is 4, 3, 5 power 1 is 5, 7 power 1 is 7. 4 3s are 12, 5 7s are 35. So 12 into 35, 420. So factors of 12, 2 power 2 into 3 power 1. Factors of 15 is 3 power 1 into 5 power 1. Factors of 21 is 3 power 1 into 7 power 1. ஒரு வேல்யூஸ்லையுமே நம்ம ஹையஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்து எழுத போகிறோம். பட் இதில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அதனால் அந்த வேல்யூ அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதில் 3 வேல்யூஸ் இருக்குது, அதில் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்த்து அதுதான் நம்ம எழுதணும். ஸோ 3 power 1 தான் இதில் ஹையஸ்ட் பவர், ஏதோ ஒன்று எழுதுனா போதும். இங்கே எந்த வேல்யூஸ் இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. அதே போல் இங்கேயும் ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ 2 2s are 4, 3 power 1 is 3, 5 power 1 is 5, 7 power 1 is 7. மல்டிப்ளை பண்ணோம்னா 420 is the LCM. Now let us see how to find HCF value. Factors of 12, 2 power 2 into 3 power 1. Factors of 15, 3 power 1 into 5 power 1. Factors of 21, 3 power 1 into 7 power 1 ன்னு எழுதியாச்சு. இப்போது எல்சிஎம்க்கு நம்ம என்னென்ன போட்டோமோ அதெல்லாம் மறந்துடலாம். இங்கே 2ஓட வேல்யூ 3லேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். 2 power 1 இருக்கட்டும், 2 power 2 இருக்கட்டும், அதனோட பவர்ஸ் எதுவாக வேணால் இருக்கட்டும். பட் பேஸ் வேல்யூ 2 power, இந்த 2ஓட வேல்யூ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கா? 2 power 1, 2 power 3, 2 power 4 ஏதாவது வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கா? ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடாது. அதே போல் இந்த 3 power 1ஓட வேல்யூ 3லேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 3லேயுமே ப்ரெசென்ட் ஆகிருந்தால் தான் அந்த வேல்யூ ஹச்சிசிஎஃப்க்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 3ஓட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம்.
லோயஸ்ட் பவர் தான் நம்ம எடுத்து எழுதணும். இது மூணுமே ஈக்குவல் பவர்ஸ் தான் இருக்குது இல்லையா, அதனால் ஏதோ ஒன்று எழுதினா போதும். லோயஸ்ட் பவர்ஸ் எழுதணும். ஈக்குவல் பவராக இருந்தாலும் இதில் 3 வேல்யூஸுமே எழுதக்கூடாது, ஏதோ ஒரு வேல்யூ தான் எழுதணும். 5 power 1 இங்கே ப்ரெசென்ட் ஆகலை, இங்கே ப்ரெசென்ட் ஆகலை, இங்கே மட்டும்தான் இருக்குது, ஸோ எடுத்துக்கக்கூடாது. அதே போல் 7 power 1 நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12லையும் கிடையாது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15லையும் இல்லை, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21ல் மட்டும்தான் இருக்குது, ஸோ அந்த வேல்யூஸை எடுத்துக்கூடாது. ஸோ HCFக்கு 3லையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். பவர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா சப்போஸ் நம்மளுக்கு 3 power 1, 3 power 4, 3 power 2 இந்த மாதிரி வேறு பவர்ஸ் வந்திருந்தா கூட லோயஸ்ட் பவர் இதில் எது? 3 power 1, 3 power 4, 3 power 2 இதில் எது லோயஸ்ட் வேல்யூன்னு பார்த்துக்கலாம். இந்த 3 power 1 தான் லோயஸ்ட், அப்போ 3 power 1 தான் ஆன்சர்னு நம்ம எழுதணும். 3 power 4 இருக்கட்டும், 3 power 100 இருக்கட்டும், நம்மளுக்கு அதை பற்றி தேவையில்லை. Now find LCM and HCF for 17, 23 and 29. Find the factors of 17. The factors of 17 எந்த டேபிள்ஸ்லையுமே வராது. It's a prime number. So 17 ones are 17. 23 is also a prime number. எந்த டேபிள்ஸ்லையுமே வராது. So 23 ones are 23. 29 is also a prime number. எந்த டேபிள்ஸ்லையும் வராது. 29 ones are 29. Now the factors are 17 into 1, 23 into 1, 29 into 1. The factors of 17 is 17 into 1. Factors of 23 is 23 into 1. Factors of 29 is 29 into 1. இப்போ இதுக்கு LCM வேல்யூ கண்டுபிடிக்கலாம். LCM is equal to, ஆல்ரெடி சொன்னேன், ஒன்றுக்கு நம்ம செப்பரேட்டாக வேல்யூஸ் போட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ 17 into 1 இங்கே போட்டுக்கலாமா? 1 into 17. நெக்ஸ்ட்டு 23 into 1 இங்கே போட்டுக்கலாம். எல்லாம் சேம் நம்பர்ஸ் தான் ஒரே இதில் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். 1 into 23 இங்கே போட்டுக்கலாம். 23. நெக்ஸ்ட்டு 1 into 29, 1 into 29 நம்ம செப்பரேட்டாக இங்கே போட்டுக்கலாம். இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 17ஓட வேல்யூ. Factors of 17 is 1 into 17. Factors of 23 is 1 into 23. Factors of 29 is 1 into 29. Okay. இப்போ LCM நம்ம LCMோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மூணுலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். மூணுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வேல்யூஸ் நம்ம எழுதி ஈக்குவலாக இருக்கிறதால ஒரு வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். அதே போல் இதில் எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுத்துக்கணும், ஆனால் ஹையஸ்ட் பவர்ஸில் எடுத்துக்கணும். ஸோ இதில் ஹையஸ்ட் வேல்யூ 17 தான். சிங்கிள் வேல்யூ இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். 23 இதுக்கு 29. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into 17 into 23 into 29. ஸோ நம்மளுக்கு LCMோட வேல்யூ 17 into 23 into 29 is 11,339. இப்போது HCF வேல்யூ கண்டுபிடிக்கணும். HCFோட வேல்யூ சொல்லுங்கள். இப்போது இந்த 29 இங்கே ப்ரெசென்ட் ஆகலை, இங்கே ப்ரெசென்ட் ஆகலை, ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். 23 இங்கே ப்ரெசென்ட் ஆகலை, இங்கே ப்ரெசென்ட் ஆகலை, ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. 17 வேல்யூ அதே போல் இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகலை, இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகலை, ஸோ இங்கேயும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த 1 தான் மூணுக்கும் ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் லோயஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். இதில் ஈக்குவல் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ ஈக்குவல் வேல்யூஸில் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஏதோ ஒரே ஒரு 1 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். HCF is equal to 1. Now find the factors of 8. Take 2, 4 2s are 8. Take 2, 2 2s are 4. Take 2, 1 2s are 2. So the factors are 2 into 2 into 2. Write it in exponent form. 2 power 1 2 3. Just count and write. So 2 power 3.
9, take 3, 3 3s are 9, take 3, 1 3s are 3. So factors of 9, 3 into 3, 3 power 1 2, just count and write. So the exponent form is 3 power 2. Take 25, take 5, 5 5s are 25, take 5, 5 1s are 5. So the factors of 25, 5 into 5, so 5 to the power 2, 1 2, so 2. Factors of 8, 2 power 3, factors of 9, 3 power 2, factors of 25, 5 square. So LCM is equal to, इधर highest value दा नंबर के नो, so 2 power 3 दा highest value दा वेनो, 3 power 2 दा highest value वेनो, 5 power 2 दा highest value. Single number இருந்தாலும் சரி, நம்ம எல்லா வேல்யூஸுமே எடுத்து இங்கே எழுதணும். ஆனால் highest power மட்டும்தான் எழுதணும். So 2 power 3 is 2 2 2, 8 into 3 3s are 9 into 5 5s are 25. Answer is 1800. So factors 2 into 2 into 2 into இந்த 1 விட்டாச்சு. அதே போல் இங்கேயும் 3 into 3 into 1, அதே போல் இங்கேயும் 5 into 5 into 5 into 5 into 1. So 5 square into 1, 3 square into 1, 2 power 3 into 1. To find the value of HCF, first write the factors of 8. The factors of 8 is 2 power 3, first chinna value எழுதிக்கலாம், 1 into 2 power 3. Next the factor of 9 is 3 power 2 into 1, 1 into 3 power 2. Factors of 25 is 1 into 5 power 2. இப்போ HCF ஓட வேல்யூ எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி 5 power 2 ஒன்றில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது. 3 power 2 இங்கேயும் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது, அதையும் எடுத்துக்கூடாது. 2 power 3 இங்கேயும் இல்லை. ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கூடாது. இந்த 1 வேல்யூ தான் மூணுலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் லோயஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும், ஆனால் இதில் மூணுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ 1, HCF is equal to 1. Answer LCM is equal to 1800.